வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 556வது வாரம் 29/6/2026 முதல் 5/7/2026 வரை, ஆணி 15 முதல் ஆணி 21 வரை 556வது வாரம். இதற்கு நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கும் ஊக்கத்திற்கும் மிகுந்த நன்றிகள். எஸ்ஆர்எம் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் ரவி அண்ணா அவர்களுக்கும், நிர்வாகத்தினர்களுக்கும், பிரேம் டைரக்டர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிப்பதிவாளர்களுக்கும், குறிப்பாக இந்த வெற்றிகரமான நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக பின்புலமாக இருக்கக்கூடிய அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் நேயர்களுக்கும் தான் மனமார்ந்த நன்றிகள். நிறைய கேள்விகள் தான். அதில் ஒரு கேள்வி, வீதிகளில் முட்டு சந்துகளில் விநாயகர் சிலை வைப்பது ஏன் என்று நிறைய கேள்வி. தெருக்கூத்து என்றுவார்கள். தெருக்கூத்தில் நிறைய விசேஷங்கள் உண்டு, நிறைய விதிவிலக்குகள்லாம் உண்டு. ஆனாலும் தெருக்கூத்து என்றால் ஒரு பயம், பிளக்கும் என்பது என்னுடைய அர்த்தம். அது தெருக்கூத்தில் தென்மேற்கு பகுதி தெருக்கூத்தாகக்கூடிய வீடுகளுக்கு ரொம்ப பாதிப்புகள் உண்டு என்பது சாஸ்திரம். மற்றபடி அது ஈசானிய தெருக்கூத்தெல்லாம் அது விசேஷமாகவே பார்க்கப்படுகிறது. நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அந்த தெருக்கூத்துகளில் நேராக விநாயகரை வைத்து விட்டால் அது விநாயகருடைய இடமாக பாவிக்கப்படும். அந்த செவுறு அதன் பேருக்கு வீடு வருவதனால் அது பெரிய தோஷங்கள் விநாயகர் தாங்கிக் கொள்வார் என்பது ஐதீகம். எப்பொழுதுமே வீட்டு வாசலிலே ஒரு விநாயகரை மாற்றிக்கொள்வதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போல்லாம் டைல்ஸிலே விநாயகர் வந்துட்டார். கோயில் கட்டினா அதுக்கு சிலை வைத்தால் அதுக்கு வழிபாடு முறைகள் உண்டு, சாங்கியம் உண்டு. அதற்கு சிலர் ரெகுலராக ஐயர்களையோ பூஜாரிகளையோ வரவழைத்து பண்ணுவார்கள். சிலருக்கு முடியாது. எது நடந்தாலும், பூஜை பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் விநாயகர் கோச்சிக்கொள்ள மாட்டார். அதுதான் அதனுடைய சிறப்பு. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி என்று பூஜை செய்தாலும் விநாயகருக்கு சந்தோஷம். விநாயகரை யார் எங்கு வைத்தாலும் அவர் அந்த வீட்டுடன் ஐக்கியமாகி விடுவார். அந்த வீடு மக்களுக்கு, அந்த விநாயகரை கும்பிடுவர்களுக்கு தான் ஐக்கியமாக அபயம் கொடுப்பதாக ஒரு ஐதீகம். அதனால தான் உலகத்தில் எந்த ஊரில் கூட விநாயகர்லாம், இந்தோனேஷியாலாம் கூட அந்த விநாயகருக்கு எல்லா இடத்துலையும் சிலை இருக்கும். இப்போ விநாயகர் எல்லாருடைய பெட்ரூம்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் விநாயகருடைய நிறைய சிலைகள் வருது கற்களால். அதெல்லாம் உங்கள் ஃபேமஸான உங்களுடைய ஜோதிடர் இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் லக்னத்திற்கு, உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறு விநாயகரை வாங்கி வைத்து எழுந்துக்கிறிச்ச கும்பிட்றது, தண்ணியில் வைத்து அந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்வது. ஸோ தெருக்கூத்தில் மட்டும் வைக்கிறது இல்லை விநாயகரை. நான்லாம் என் ஆஃபீஸை சுற்றி விநாயகர் தான் இருக்கும். உங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம், அசௌகரியம், ஒரு மாதிரி டிஸ்டிவ் இருக்குது, நிறைய ஓம்பல் இருக்குது, நிறைய சலிப்பு இருக்குது, நிறைய ஒரு இது இருக்குன்னா உங்களை சுற்றி விநாயகர் வச்சுக்கணும். அவர் தான் பாதுகாப்பு கேடு. எல்லா ரூபத்திலையும் வச்சுக்கலாம். தெருக்கூத்து இருக்கிற வீட்டில் தான் வைக்கணும்னு ஐதீகமே கிடையாது. நல்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய வீட்டில், வாஸ்துபடி இருக்கக்கூடிய வீட்டில், வாஸ்து இல்லாத வீட்டில், எந்த வீட்லேயும் விநாயகர் வச்சுக்கலாம். விநாயகர் வைக்க முடியலன்னா விநாயகர் டைல்ஸ் வச்சுக்கலாம். பிள்ளையார்பட்டியிலே விநாயகர் டைல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பிள்ளையார்பட்டிக்கு என்ன விசேஷம்? வலம்புரி விநாயகர், ஓம் என்ற பிரணவத்துக்கு உண்டான ஒரு விநாயகர். ஸோ எப்பொழுதும் விநாயகரை வைக்கிறச்சு அந்த ஓம் என்ற பார்த்து, வலம்புரி விநாயகராக பார்த்து, வலம்புரி விநாயகருடைய டைல்ஸாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்காவது ஒரு ஊதுவத்தியாவது காட்டிடு.
ஸோ தெருக்கூத்துக்கு தான் விநாயகர் சொந்தமானா கிடையாது. எல்லா இடத்திலும் விநாயகரை வைப்பது சால சிறந்தது. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உள்ளே போகாமல் நல்ல விஷயங்கள் வெளியில் நல்ல விஷயங்களை தடுத்து உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை ஆக்கக்கூடிய சக்தி சர்வ வல்லமை யாருக்குன்னா விநாயகர். குலதெய்வ படத்தை உள்வாசலில் மாட்டிக்கலாம். விநாயகர் படமும் மாட்டிக்கலாம், குலதெய்வ படத்தையும் உள்வாசலில் மாட்டிக்கலாம். போகிறச்ச பார்த்துக்கினே போகலாம். உள்வாசப்படியிலே மாட்டிக்கலாம். குலத்தை காப்போல் தான் குலதெய்வம். அதனால் விநாயகருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது போல் குலதெய்வத்துக்கு அவ்வளோ கொடுங்க. காமதேனு படத்தையும் உள்வாசலில் மாட்டிக்கலாம். போகிறச்ச அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும். இல்லை நீங்களே மாடு சந்தோஷமாக வளர்க்கக்கூடிய பசுமாடு இருக்கும். நமக்கு நிம்மதி வரணுன்னா அந்த பசுமாடு கன்றுக்குட்டியோடு இருக்கிற படத்தெல்லாம் பார்க்குறது ரொம்ப நிம்மதி. கம்முன்னு மனதுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து இந்த பசுமாடு படத்தையோ கன்றுக்குட்டி படத்தையோ பார்த்து மந்திர ஜபம் சொல்வது, தியானத்தை சொல்வதெல்லாம் ரொம்ப விசேஷம். நிறைய நல்லது நடக்கும். பதட்டப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ விநாயகர் படம், காமதேனு படம், குலதெய்வ படங்கள் எங்கே வேணுமா இருக்கலாம். ஆனால் விநாயகர் எல்லாம் வெளிவாசலில் இருக்கலாம், எல்லா வாசல்லையும் இருக்கலாம். குலதெய்வமும் பசுமாடும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை நம்ம அலுவலகத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பலம் சேர்க்கும், மனதில் ஒரு தெம்பும் நம்பிக்கையும் கொடுக்கும். இல்லைன்னா கணபதி யந்திரம், மச்ச வாஸ்து யந்திரம் எப்பவுமே உள்வாசலில் மாட்டி வைத்துக் கொள்வது நன்மது. அதெல்லாம் உங்களை காப்பாற்றும். நிறைய நல்லது நடக்கும். பதட்டமில்லாமல் பலத்துடன் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். புரியுதா? அதனால் சந்தோஷமாக விநாயகர் என்றாலே எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர். சுற்றி வைத்து கொள்ளுங்கள். வினை தீர்ப்பவன் விநாயகர் என்பதனால் அவ்வளோ சிறப்பு. அடுத்த கேள்வி பாருங்கள். நிறைய இடத்துல வேண்டுதல் நிறைவேறிய பின் நேர்த்திக்கடன் செலுத்த முடியவில்லை, அதனால் ஏதேனும் பாதிப்பு வருமானு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏதாவது நேர்த்தியெல்லாம் வேண்டுதல் நிறைவேறிடும், ஆனால் போய் சாமியை பார்க்க முடியாது. அந்த சாமி கூப்பிட்டா தானே நீங்கள் போக முடியும். நிறைய வேண்டுதல் செய்கிறச்சு அப்படியே விட்டுறாதீங்க. அதாவது எழுதி வைங்க மெமரியில். இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ பிள்ளையோ புருஷனோ யாராவது எழுதி வைக்கணும். எழுதி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மறக்கணும்னு கிடையாது. தெய்வம் உங்களை விரும்பணும். விரும்புறச்ச தான் அந்த நேர்த்தி கடனை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் நடுங்க வேணாம். நீங்கள் என்ன தெய்வத்து மேலே தான் பழிய சொல்லணும். எல்லாம் எனக்கு நிறைவேற்றிட்டேன், ஆனால் நான் அந்த நேர்த்தி கடனை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் தான்ப்பா உத்தரவு தரணும்னு தெய்வத்துக்கிட்ட தான் பாலை போடணும். தெய்வம் நினச்சா தானே நீங்கள் போய் சாமியை பார்க்க முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சி நான் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கணுன்ற விதி, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சேரணும்னு இருந்தால் தான் அது கனெக்டிவிட்டி ஆகும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படி தான். ஒரு ஃபோன் வரும், ஐயோ முக்கியமான ஃபோனு நம்ம எப்படியாவது பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் 5 நாள் மறந்துடுவோம். ஐயோ அன்றைக்கே பண்ணாரே நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு பதட்டத்தில் பண்ணுவோம் இல்லையா? அந்த பதட்டத்தில் பண்ணுறது எதுக்கு? நான் 5 நாள் எப்படி மறந்தோம், யாரால் மறந்தோம், அப்படி கிடையாது. அந்த கனெக்டிவிட்டி நமக்கு அப்போ தான் உருவாகும்.
அதுபோல் நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணி அதை நிறைவேறினாலும் சிலருக்கு அடுத்த நாளே அந்த வேண்டுதலை செய்ய வைக்க முடியும். காலங்கள் நமக்கு நல்லா இருந்தால். சில தடைகள் இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து என்றைக்கு கூப்பிடுகிறதோ அன்றைக்கி தான் போகணும். அந்த வேண்டுதலை பொறுமையாக செய்யலாம். ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு எழுதி வைப்பதே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உண்டான நாம் ரெடியாக இருக்கிறோம், தெய்வத்திற்கு அது தெரிவிக்கிறோம், தெய்வம் நம்மளை அழைத்தவுடன் அந்த வேண்டுதல் நாம் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாண்டிங். இதெல்லாம் உலகத்தில் இயற்கையான விஷயம். நிறைய பெண்டிங்கெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. எது? இதில் வேண்டுதல்ல. பத்திரமா பார்த்துக்குங்க. அதெல்லாம் நிறைய உங்களை காப்பாற்றும். நிறைய விஷயம் நல்லது நடக்கும். பதட்டமோ அவசரமோ படாதீங்க. வேண்டுதல் நிறைவேற்றலேன்னு போயிட்டு நீங்கள் டிப்ரெஷனில் போயிடாது. வேண்டுதலை நிறைவேற்றிய தெய்வத்துக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்த தெய்வத்துக்கு தெரியாதா? நீங்கள் என்ன வேண்டுதல் காணிக்கை சொல்லியிருக்கீங்களோ அந்த காணிக்கையோ அல்லது என்ன பூஜை செய்கிறீங்களோ அல்லது பொங்கல் வைக்கிறீங்களோ இல்லை படையல் செய்கிறீங்களோ தெய்வத்துக்கு அபிஷேகம் குளிர வைக்கிறீங்களோ அந்த தெய்வத்திற்கு எப்போ பிடிக்குமோ அன்று அது வந்து நம்மளிடத்தில் வாங்கி கொள்ளும் என்பது தான் ஐதீகம். அந்த ஐதீகத்துக்கு போட்டு குழப்பம் பதட்டம் டிப்ரெஷன். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கூட நிறைய பேருக்கு டிப்ரெஷனாக இருக்குது. ஐயோ தெய்வம் கடாட்சம் கொடுத்துச்சு, நம்ம செய்யலையே. நீங்கள் தான் செய்கிறேன்ட்டிங்களே. சிலருக்கு மெமரி லாஸ் ஆகும், மறந்து போகும். அது அப்படி இல்லை, தெய்வம் மறக்க வைக்கும். கொஞ்சம் சுற்றிட்டு வா. தெய்வத்துக்கு தெரியும். தெய்வத்துக்கு எல்லாம் அணுவளவும் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய கஷ்டங்களும் தெரியும், நஷ்டங்களும் தெரியும், வேண்டுதல்களும் தெரியும். அதனால தான் எதுக்குமே பதட்டப்படுறது, சாமி கும்பலன்னு பதட்டப்படுறது, இந்த வாரம் போய் சாமியை கும்பிட முடியலனா அதெல்லாம் தெய்வம் நினச்சா தான் பண்ண முடியும். நான் நிறைய நாள் வந்து இந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லினே இருப்பேன், விட்டுருவேன். அப்புறம் நன்றாத்திரி வீட்டுக்கு வந்தோன்னே ஞாபகம் வரும், ஐயோ. அப்படி கிடையாது. தெய்வத்துக்கு நீ இந்த வாட்டி மந்திரம் சொல்கிறது தள்ளி போகணுன்னு தெய்வம் உத்தரவு. அதை எப்படி மீறி செய்ய முடியும்? மறுநாள் சொல்லிக்கிங்க. எந்த தெய்வமும் உங்களை கண்ணில் வந்து வேலை வச்சு குத்த போகிறதில்ல. தெய்வம் இருந்தாலே நம்ம அம்மா மாதிரி தான், அரவணைக்க தான் போகுது. அது ஆண் தெய்வமாக இருக்கட்டும், பெண் தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், அர்த்தநாரீஸ்வரராகவே இருக்கட்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஏற்றவாறு எல்லாமே விரைவிலே நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் பெருகும். வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி நினைத்தாலும் தெய்வம் உத்தரவு கிடைத்தால்தான் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு உண்டான பிராப்தமும் வழிவகையும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் வேண்டுதல் நான் செய்வேன், என்னால் இது நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக நடக்காது, இறை சக்தி முன்பாக நடக்காது. பிரபஞ்சமே இறை சக்தியால் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி. இன்றைக்கி நாங்கள் பேசுகிற நாள் வெனிசுலாவில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல் இறந்திருப்பார்கள். நில நடுக்கங்கள், ஜப்பான் நிலநடுக்கம், எல்லா ஊர்லேயும் சுனாமி கினாமி போட்டு துவம்சம். நேஷனல் வீதுன்னு இது இப்போ இல்லை, இது எலினோ எஃபெக்டாக அந்த எஃபெக்டாக எல்லா எஃபெக்டும் இல்லை. எல்லா எஃபெக்டும் பராப வருடத்தில் கண்டிப்பாக உருவாகும். பராப வருடத்தில் அடுத்தது பிளவங்க வருடம் 2028 ஏப்ரல் வரை, பராப வருடம் 2027 ஏப்ரல் வரை, அடுத்ததாக கீழ்க வருடம் 2029 ஏப்ரல் வரை, சௌமிய வருடம் 2030 ஏப்ரல் வரை,
சாதாரண வருடம் 2031 ஏப்ரல் வரை. இதில் கடவுளுடைய சித்தம், எல்லா நிமிஷத்திலும் கடவுள் தான். உலகத்தில் எப்படி வேணுமோ புரட்டி போடும், எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஸோ இருக்கிற காலத்தில் நல்லது செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அது நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை, எது நடக்கலை யோசிச்சு பாருங்கள். 1,00,000 பேர் மினிமம்ன்றாங்க, மேக்சிமம் தெரில. 10 நிமிஷத்தில் மொத்தத்தையும் புரட்டி போட்டுச்சு. எல்லா நாடுகளுக்கும் வரும். உலகத்தில் எந்த நாடுமே தப்பிக்க முடியாது. ஒன்று நிலநடுக்கத்தில் வரும், ஒன்று மலையில் வரும், ஒன்று வெள்ளத்தில் வரும், ஒன்று புயலில் வரும், ஒன்று சூறாவளி காத்தால் வரும். பஞ்சபூதங்கள் வேலை செய்யும். நெருப்பால் வரும். கொடூரமாக தான் நடக்கும். இனி யுத்தத்தால் வரும், ஆயுதங்களால் வரும், அணு உலைகளால் வரும், பெரிய தொடர்வண்டி விபத்துகள் வரும், பெரிய வண்டி வாகனங்கள் பஸ்ஸுகள் கொள்ளுடாவும், ஃப்ளைட்டு பெரிய பாதிப்புகள் ஏற்படும், கப்பல் மனித போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய க்ரூஸ் பெரிய விபத்துகள் மாட்டும். அதனால் எது வேணுமோ எப்போவுமே நடக்கும். இதோ இந்த நிமிஷம் நம்ம பேசுகிறோம், பூமி குலுங்குமான்னு தெரியாது, குலுங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2031 வரைக்கும் தெய்வத்தினுடைய கருணை இருக்குங்கிற பட்சத்தில் தான் இந்த உலகம் இயங்கும். இதுவும் கடந்து போகும் என்பதை போல் நிறைய பார்த்துட்டோம் நம்ம உலகத்தில். அதனால் விரோதி கிறித்து என்ற வருடம் 2030 31 30 31 முடிஞ்சு 31 32 வருகிறது. ஏப்ரல் மாதம் வரை விரோதி கிறித்து 2031 ஏப்ரல் முடிகின்ற வரையில் உள்ள அந்த வருடம் வரை தமிழ் பஞ்சாங்கத்தின் குறிப்பு. நான் அது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதிலே இவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணல. அதுக்கப்புறமாவது நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதை பற்றி பொறுமையாக ரிசர்ச் பண்ணணும். உலகத்தின் அரசியல் தலைவர்கள் பாதிப்பு, கூட்டணிகள் பாதிப்பு, கூட்டணிகள் மாற்றம், மத மோதல்கள், இன மோதல்கள், பொருளாதார பாதிப்புகள், பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய பகுதி, விளைபொருள்கள்லாம் ஒரு இடத்தில் ஒரே கொட்டும், தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்து பெரிய அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தலைவர்கள் வரி மீது வரி விதித்து மக்களுக்கு என்ன வரி கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு ஆயிடுறது. பெரும் இளம் வயதை சார்ந்தவர்கள் பெரும் கோடீஸ்வரர்களாவது, மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படுவது, பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது எவ்வளோ நடக்குதோ அதே போல் நல்லதும் நடக்கும். 2031 எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நோய்களுக்கு மருந்து கிடச்சிடும். மனிதனுக்கு நோய்களால் மரணம் இல்லாமல் தப்பிக்கக்கூடிய பிராப்தங்கள் காணப்பட்டாலும், இதுபோல் நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், புயல்கள், வெள்ளங்கள், பெரும் தீ விபத்துக்கள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுபோல் துர்மரணங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, ஸ்பீட் மிஷினால் வாகனங்கள் தான் போய் மாதுறது, இதெல்லாம் வரும். ஆனால் மருத்துவத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படும். நினச்சி பார்க்காத புரட்சிகள் ஏற்படும். வெளிநாடு, ஃபாரினு, யூரோப்பு, லண்டனு, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அந்த நாடு இந்த நாடு, அரபிக் கண்ட்ரி, எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் முதலீடுகளில் 70% முதலீடுகளை தாய்நாட்டில் பத்திரமாக உங்களுடைய கிராமங்களில் போட்டு வைத்துக்கொள்ளும். 30% மட்டும் இருக்கக்கூடிய நாடுகளில் போடுங்க. ஏனென்றால் எந்த சமயத்திலும் நம்மளை வெளியேற்றி விடுவார்கள். வெளியேற்றுறதுன்னா கடுமையாக வெளியேற்றுவார்கள். கஷ்டத்துடன் வெளியேறக்கூடிய வரும். அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மக்கள் புரட்சி, மௌன புரட்சி, மத மோதல்கள் புரட்சி, வேலைவாய்ப்பால் பாதிப்புகள் ஏற்பட்ட புரட்சி எல்லாமே ஏற்படுமா. நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதா? தெய்வ பலத்தையும் தெய்வ நாமத்தையும் இஷ்டப்பட்ட தெய்வத்தை சொல்லிக்கினே போகும். 2031 வரைக்கும் இது தான். எழுதிக்குங்க. வெனிசுலா வந்திருக்கு, ஜப்பான் வந்திருக்குது, 8 புள்ளி 9 புள்ளின்னு ஓடுது.
எந்த கட்டிடமும் தாங்குகிற அளவுக்கு இல்லை இன்றைக்கி. அது அமெரிக்கா இருக்கட்டும், அந்த நாடு இருக்கட்டும், இந்த நாடு இருக்கட்டும். பெருமாற்றம் இயற்கை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. தெய்வத்தினுடைய கடாட்சத்தால் நாம் நிச்சயமாக தப்பிப்போம் என்ற நம்பிக்கையில் இந்த வாரத்திற்கு உண்டான 29/6/2026 முதல் 5/7/2026, அதாவது ஆனி மாதம் 15ஆம் நாள் முதல் ஆனி 21 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில் ரீதியாக அனுகூலம், ஏற்றம், இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, நிறைய பொறுமை கடைபிடிப்பீர்கள், நிதானத்துடன் நிறைய வர்க்குகளை ஆரம்பிப்பீர்கள், எல்லா வேலையும் இழுத்து போடாமல் போன்ட்டோம் என்று பொறுமையாக இருப்பீர்கள். காலத்திற்கும் தொழிலுக்கும் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடி. தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் கண்டிப்பாக பெரிய அளவு சாதனையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முயற்சி வெற்றிகள் ஏற்படும். சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து காரியங்களும் ஜெயம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். பெரிய அரசியல்கள், முதல்வர்கள், கவர்னர்கள், மத்திய மந்திரிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த உறவுகள்லாம் கிடைக்கும். தனிப்பட்ட வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது யோக பலத்தை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இரத்தபந்த உறவுகளுடன் இருந்த மனத்தாங்கல்களை தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். ப்ரெஷர், பிபி, சுகர் பார்த்து கொள்ளுங்க. முருகர் வழிபாடு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். துர்கையை பிடித்து கொள்வது. கண்டிப்பாக உங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, முதலீடுகள், ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி முதலீடு செய்த விஷயங்கள், வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, மன அழுத்தம் தீர்வதற்கு உண்டான அமைப்பு, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருவதெல்லாம் ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலும் காப்பாற்றலாம். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைய நல்லது நடக்கும். நிச்சயம் நிறைய நல்ல ஏற்றங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக பதட்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இயற்கையாக இருந்த சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், பதட்டமில்லாமல் இருப்பதும், உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லா விஷயமும் சாத்வீகத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கொடுக்கும். அனுமன் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் மற்றும்
ஆவேசப்படுவது, அவசரப்படுவது கூடாது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாத்தியார்களுக்கோ கூட படிக்கக்கூடியவர்களுக்கோ தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கலையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்று இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கிறது. கண்டிப்பாக மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்யாமல் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ பேப்பர் போடாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. சிவன் வழிபாடு. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம், குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகம் சுபிட்சத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். தேவையில்லாத சங்கடங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமான அமைப்பும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது யோக பலத்தை தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அரசியல்வாதிகளுக்கு நிறைய சாதனமான விஷயங்களாக கணிந்து வரக்கூடிய நல்ல காலகட்டம். சிறந்த ஒரு ஏற்பாடையும் சிறந்த ஒரு அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவது நம்பிக்கையின் உச்சமாக காணப்படும். தனிப்பட்ட இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வதே ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. உறவு முறையில் மட்டும் விட்டு கொடுப்பதும், குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது, தேவையில்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டுவடை சம்பந்தப்பட்ட சிறு விஷயத்திற்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பது நன்மைகள் ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நல்ல அருமையான உறவுகளுடன் மனத்தாங்கல்களை மட்டும் விட்டுவிடுவது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தரும். அதை அப்படியே வளர்த்து விட்டு பிறகு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடங்களோ கஷ்டங்களோ ஏற்படக்கூடிய சமயத்தில்தான் வருத்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காணப்படும். கண்டிப்பாக முதலீடுகள், அரசுத்துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் பெரும் பொறுப்புகளில் பெரும் பதவிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவது யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய உத்தமமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் கண்டிப்பாக பொறுமையாக கையாள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்பட்டாலும்
அந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரி செய்து கொள்வது, அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இடமாற்றத்திற்கு உண்டான அனுகூலங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு நஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசுத்துறை, அரசியல்வாதிகள் எல்லாம் கொஞ்சம் டவுன் டு டவுன் இறங்கி நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டால் நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுத்தி தரும். இருமாப்பு கொள்ளக்கூடிய கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் அதிகமாகும். குறிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதை ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பதும் தொழிலில் அதிகமான கான்சன்ட்ரேட் செய்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், உறவுக்குள்ளாக பழைய கடன்களை பைசல் செய்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படுவதை சரி செய்து கொள்வதும், இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். வார்த்தைகள் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. யோசனை பண்ணி கொள்வதும், தேகாரோக்கியத்தில் ஹார்மோனும் அலர்ஜி விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு முருகரை சரணாகதி அடைவதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதுமே தான் காலபுருஷத்தினுடைய அனுகூலமான காலகட்டம். ஏற்றங்களுக்கு உண்டான அமைப்பு. கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக எல்லா விஷயமும் நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். புது புது விஷயங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படலாம். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் ஏற்றத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், பெருமாள் தாயார் அனுமன் வழிபாடு பல விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதும், அக்கம்பக்கம் அண்டை அயலாறு கூடாத நட்பு, மேலதிகாரிகள், அரசுத்துறை, அரசியல்வாதிகள், படைப்பாளிகள், இளம் வயதை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆனி மாதம் முடிய வரை கவனச்சிதறல் கூடாது. வாகனத்தில் வித்தைகள் கூடாது. தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு என்று சுருங்கிக் கொள்வது, இரவு நேர கேளிக்கை, இரவு நேர லகரி வஸ்து, இரவு நேர கூட்டு சகவாசம், கூடா நட்பிலெல்லாம் போய் சட்டத்திற்கு உட்பட்ட பாதிப்புகளில் மாட்டாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆச்சரியமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக காணக்கூடிய நல்ல விஷயங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றங்கள். பார்வதி தேவியை வழிபட
கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமான அமைப்பாக காணப்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தாருடன் தர்க்கங்கள் இல்லாமல், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு இயற்கையாலும் செயற்கையாலும் ஏற்படக்கூடிய காலம். வசந்தங்களும் அனுகூலங்களும் நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கோளர் பதிகம் சொல்வது, விநாயகரை வழிபாடு செய்வது அற்புதமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாவது, வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவது, சத்ருக்களை ஜெயம் கொள்வது, அரசாங்க காரியங்கள் ராஜ்ய காரியங்களில் வெற்றி ஏற்படுவது, அரசாங்க உத்தரவுகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, அரசாங்க உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படுவது, தடைப்பட்டிருந்த படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிக்கல்கள் தீர்வது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பது, வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது, வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நினைத்து கொள்வது நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். வசந்தங்கள் பெரிய வசந்தங்களாக மாறக்கூடிய அமைப்பு. சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி. டக்கு டக்கு டக்குன்று எல்லா காரியமும் ஏற்றம். உறவுகளுக்கு உண்டான அனுகூலம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய பிராப்தங்கள் நிம்மதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய வசந்தமான காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 60 வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகளுடன் கோபதாபங்களோ, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தடைகள் காணப்பட்டாலும் நீங்கள் தான் ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதி 40, 59, 75 பாடலை படிக்க படிக்க நன்மைகள் அணிவகுத்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புது தொழில் தொடங்குவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படுவது 60 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற ஏற்றத்திற்கு குறைவில்லாமல் இருப்பது யோக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். விநாயகரையும் நரசிம்மரை வழிபாடு செய்ய செய்ய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அபிராமி அந்தாதி 40வது பாடல் தான் மிக மிக முக்கியம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும்.
இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனமாக இருக்க வேண்டும். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் என்ற எல்லோருக்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படும். உடற்பயிற்சியை அதிகமாக செய்வதும், கழிவு பாதையில் உபத்திரமில்லாமல் பார்த்து கொள்வதும், உணவு செரிமானங்களில் கவனமாக இருப்பதுமே நன்மைகளை ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 29/6/2026 முதல் 5/7/2026 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிமுறையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.